வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கார்ன் ரெசிபீஸ், அதாவது சோளம் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறது உண்டு. ஆனால் இது பொதுவாக கான்டினென்டல், இட்டாலியன் இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக சோள தோசை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் தோசா, அதாவது சோள தோசைக்கு முதல்ல நம்ம மாவை அரைக்கணும். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 கப்பு வேக வச்ச சோளம், இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கடலை மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ சோள மாவு ரெடியா இருக்கு. இதுல பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சம், பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 1, ஒரு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பொடியா நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப மையா இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை போடும்போது நல்லா அருமையாக வரும். அரைச்ச மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தவாவை சூடு பண்ணி, தவா சூடான பிறகு ஒரு கரண்டி சோள மாவு எடுத்து கல் மேலே ஊற்றி அதை லேசாக தடவணும். தோசை கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். அதை சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டானா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். தோசை ஒரு பக்கம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி சுடணும். மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை 2 பக்கமும் சுட்ட பிறகு தவாலேருந்து எடுத்துட்டு சுட சர்வ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமாக ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய சோளம் வச்சு ஒரு தோசை பார்த்துருக்கோம். இது நீங்கள் வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.